தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜிஎஸ்டி வரி இந்திய அரசு குறைச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஏற்கனவே மருத்துவ காப்பீடு இந்த மாதிரி தனிநபர் காப்பீடுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ அது ரத்து செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதுபோல பாத்தீங்கன்னா பால் பொருட்கள், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களுக்கு அன்றாட தேவையை பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ரத்து என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ பான் மசாலா இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமான வரி விதித்திருக்காங்க. அது பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா அமையும். பாத்தீங்கன்னா விவசாய இடுபொருட்கள் இருக்கு, உரம், டிராக்டர் போன்றவங்களுக்கு இதுக்கு வரி குறைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் நடத்துறவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள்ல ஜிஎஸ்டி குறைப்பு என்பது ரொம்ப நாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து இது போன்ற மத்திய அரசு இன்னும் பல்வேறு ஜிஎஸ்டி குறைப்புகளை பண்ணி மக்களுக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்க்கிறோம். அப்துல் ஜப்பார் நல்லை. நேற்றைய தினம் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரொம்ப ரொம்ப அதிகமாக குறைச்சிருக்கிறாங்க. அது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. குறிப்பாக குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுக்கு சுத்தமாக ஜிஎஸ்டி வரி கிடையாது அப்படின்னு சொன்னது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள், நாப்கின் போன்ற பொருட்களுக்கெல்லாம் 5% குறைச்சிருக்கிறாங்க. அதையும் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு 18% 5% குறைச்சது நாங்கள் வரவேற்கிறோம். கூடுதலாக அன்றாடம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மூலப்பொருளுடைய ஜிஎஸ்டி வரியும் இன்னும் கூடுதலாக குறைக்கும் பட்சத்தில் அது மக்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இது வரைக்கும் ஜிஎஸ்டி வரி மிகப்பெரிய பொதுமக்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி தான் இருந்தாங்க. நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கக்கூடியது மக்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கலைக்கண்ணன், பொதுமக்கள் சார்பாக தெரிவிச்சு. நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்திற்கு பிறகு வெளியிட்டுள்ள அறிவிப்பானது இந்திய மக்கள் அனைவரும் கட்டி கொண்டிருந்த அந்த ஒரே வரியை கிட்டத்தட்ட ஒரு 15% 20% குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 28% கட்டியிருந்த வரியானது நேற்று அதாவது வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அது 18%. பொதுமக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய நாப்கின், பிஸ்கெட்டு, அப்புறம் சிறுவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பென்சிலு, ரப்பரு, ஸ்கேலு, அது மட்டும் நோட்டு புத்தகம், இது போன்ற பல்வேறு பொருட்களுக்கு 18% இருந்தக்கூடிய ஜிஎஸ்டி ஆனது தற்போது 5% குறைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கு 28%க்கு மேல இருந்த வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூறியது போல இந்திய மக்களுக்கு தீபாவளிக்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு இன்ப செய்தி காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதுபோல இந்த தீபாவளி என்பது உண்மையான தீபாவளி என்பது நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த வரி குறைப்பு இந்த மக்கள் இந்திய திருநாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இது ஒரு தீபாவளியாக தான் பார்க்கிறோம். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் இந்திய திருநாட்டில் உள்ள அத்தனை கடைகோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பது மிக தெளிவாக இருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மோடி அவருடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்பது எங்களுடைய சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. துரைப்பாண்டியன், திருநெல்வேலி.